ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ரெக்ஸ் வியூ. இந்த வீடியோவில் வந்து ஒரு மதர்ஸ் டே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் எல்லா மதருக்குமே நம்ம வீட்டை ரொம்ப க்ரியேட்டிவாகவோ இன்னோவேட்டிவாகவோ மாற்றுறதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான விஷயம். அதுவும் நம்ம வேஸ்ட்டான திங்ஸ் கார்ட்போர்டு வச்சுட்டு கொஞ்சம் வேஸ்ட்டான பாட்டில் வச்சுட்டு அண்ட் கொஞ்சம் கிளிட்டரிங் ஷீட், ஃபோம் ஷீட், நம்ம கிராஃப்டிங் ராட் இந்த மாதிரி எப்படி சிம்பிளான வச்சு பண்ணுறாங்க தான் பார்க்க போகிறோம். அண்ட் வேஸ்ட்டான பாட்டில் வந்து ஒரு பிளான் செட்டப் பண்ணியிருந்தேன். இதில் எப்படி நம்ம ஆர்ட் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இதை பார்க்குறோம். இதுக்கு பேக்ட்ராப் வந்து நான் பிளாக் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஆர்ட் ஒர்க்குக்கு வந்து ஒரு கோல்டன் கலர் தான் அண்ட் புத்தாவோட இது தான் வந்து பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன். பேக்ட்ராப் வந்து டார்க் கலர் வச்சுட்டு நம்ம வந்து இன்னர் வந்து அவுட்லைன் வந்து ஒரு கோல்டனில் பண்ணும்போது கேண்டில் செட்டப்போ இல்லை லைட் செட்டப்போ அண்ட் நைட் வியூலெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த வேஸ்டான பாட்டிலில் இந்த ஆர்ட் ஒர்க் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சிம்பிளான டிசைன் தான் அண்ட் சீக்கிரமாக பண்ணிடலாம். அண்ட் பேக்ட்ராப்புக்கு வந்து ஒரு மல்டி கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஜஸ்ட்டு வந்து ஒரு டச்சப் தான் கொடுத்துருக்கேன், டாட்ஸ் மாதிரி தான். அண்ட் எண்டில் வந்து ஒரு சில்வர் கலரை வச்சு டச்சப் கொடுத்துருக்கேன். வேஸ்ட் பாட்டில் யூஸ் பண்ணி இந்த ஆர்ட் ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேஸ்டான பாட்டில் இந்த மாதிரி ஆர்ட் ஒர்க்கும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு கிராஃப்டிங் வீடியோ தான். இந்த கிராஃப்ட் வீடியோ வந்து நான் ஒரு ஹேண்டிகிராஃப்ட் ஷாப்பில் பார்த்துருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வாங்கலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி, நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சுட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். எக்ஸாக்டாக அதே மாதிரி இருக்காது அண்ட் கொஞ்சம் இன்னோவேட்டிவும் இருக்கும். இதில் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். நிறைய நம்ம கோம்பு சீப்பு வாங்கின அந்த பாக்ஸ்லலாம் நிறைய வாங்குவோம். இந்த மாதிரி பாக்ஸ் இருந்தாலும் நான் வேஸ்ட் பண்ணாதீங்க, நம்ம நிறைய கிராஃப்ட் ஒர்க் பண்ணிக்கலாம். வெளியிலேருந்து வாங்குறதுக்கும் நம்ம வந்து கிராஃப்ட் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசமாக இருக்கும். அண்ட் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான கோட்ஸ் நம்ம வந்து பண்ணியிருப்போம். ஸோ எப்போ தான் நம்ம ஆர்ட் ஒர்க்கோ கிராஃப்ட் ஒர்க்கோ அதை நம்ம எப்போல்லாம் கிராஸ் ஆகும்போது பார்க்கும்போது நம்மளை அறியாமலே நம்மளுக்கு கண்டிப்பாக சிரிப்பு வரும். கண்டிப்பாக வந்து நிறைய எல்லா நாளும் ஒரே நாள் மாதிரி போயிட்டே இருக்காது. நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாருக்கும் இருக்கும். ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணும்போது ஒரு ஆர்ட் ஒர்க்கோ இல்லை கிராஃப்ட் ஒர்க்கில் இன்வால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபுல்லாக அதுலேருந்து ரிலீஃப் ஆகி வருவோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கும் வந்து ஒரு ஸ்ப்ரே, கோல்டன் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். அண்ட் இது லைட் செட்டப்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் டே டைமில் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு டார்க் கலர் சூஸ் பண்ணால் இதோடையும் நல்லாயிருக்கும். இந்த டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸில் வந்து நான் சென்டர் பார்ட்டில் மட்டும் நல்லா வந்து ஃபுல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப எண்டு வரைக்கும் வேண்டாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஃப்ளார் தான் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஒரு க்ரீப் ஷீட் எடுத்திருக்கேன். க்ரீப் ஷீட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃப்ளார் பண்ணும்போது ரொம்ப நேச்சுரல் லுக் இருக்கும். ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுற இது வந்து ஒரு 10x10 எடுத்திருக்கேன். ஃபுல்லாத்தையும் நம்ம வந்து 4 சைடும் ஃபோல்ட் பண்ண போகிறோம், அப்புறம் கட் பண்ணிக்கிற போகிறோம், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு பெட்டல்ஸ் ரெடி பண்ணியாச்சு. டைம் பெட்டல்ஸ் பண்ணும்போது 10x10 போங்க, அப்புறம் 8x8, 6x6, 4x4, 2x2 இந்த மாதிரி வந்து பிக் டு ஸ்மால் இந்த மாதிரி கம்மியாகிட்டே போங்க. நம்மளுக்கு பெட்டல்ஸ் ஷேப் வந்து இந்த மாதிரி கிடச்சிரும். பெட்டல்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த சிசர் வச்சுட்டு ஃபுல்லாக வந்து ஃபோல்ட் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த ஃப்ளார் வந்து ரொம்ப நேச்சுரலான லுக்கில் இருக்கும். இல்லாட்டினா வந்து ரொம்ப நீண்டுகிட்டே இருக்கும். இது வந்து நல்லா மடங்கின மாதிரி இருக்கும். பெட்டல்ஸ் ரொம்ப நேச்சுரலாகவும் தெரியும். இந்த மாதிரி கிராஃப்ட் பண்ணும்போது இந்த டிப் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒரு நேச்சுரல் லுக் இருக்கும். ஃபோல்ட் பண்ணி முடிச்சுட்டு சென்டரில் மட்டும் நம்ம கம்மை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிடலாம். பிக் டு ஸ்மால் இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ பெட்டல்ஸ் ரெடி பண்ணிச்சு. அண்ட் சென்டர் பார்ட் மட்டும் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு பிரெத் வந்து 3 சென்டிமீட்டர் அண்ட் லென்த் வந்து நான் 10 சென்டிமீட்டருக்கு எடுத்துகிட்டு ஃபைனாக வந்து நம்ம சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ண போகிறோம். ஃபுல்லாக கட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம ஸ்லோவாக வந்து ரோல் பண்ண போகிறோம். இதை வந்து ரொம்ப ஃபுல்லாக லைட்டாக கம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி மெல்லிசாக வந்து ரோல் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் ரோல் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா வரும். நடுவில் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இதையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாம் நல்லா வந்து ட்ரை ஆன பிறகு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் ஒரு 3 பெட்டல் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எத்தனை வேணுமோ அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இந்த கோட்ஸை வந்து நம்ம அந்த டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸில் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அண்டு நம்ம பாக்ஸோட அளவு எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கு அப்புறமா வந்து கோட்ஸோட இது கார்ட்போர்டில் கட் பண்ணிக்கோங்க.
இந்த கோட்ஸ் எழுதும்போது கொஞ்சம் திக்கான கார்ட்போர்ட் ஷீட்டாக நம்ம இது பண்ணிக்கோங்க. நிறைய ட்ரெஸ்ஸோட பாக்ஸஸ்லாம் வேஸ்ட்டாக இருக்கும், அதை வச்சு தான் நானும் கட் பண்ணியிருக்கேன். இது ஃப்ளார் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நான் ஒரு கிராஃப்டிங் ராட் ரொம்ப மெல்லிஸாக தான் இருக்கும். நல்லா எந்த சைட்லாலும் நல்லா வளையும் அந்த ராட் வந்து வாங்கிக்கோங்க. இதில் வந்து நம்ம கோல்டன் கலர்லேயும் இருக்குது அண்ட் பிளெயினாகவும் கிடைக்கும். இந்த டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸ் உள்ளே வந்து நான் வந்து பீட்ஸ் ஒர்க்கு ஆட் பண்ணியிருக்கேன். பாம் அண்ட் என்னெல்லாம் இருக்கோ அதை ஃபுல்லாக ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம வந்து கண்ணாடி வழியெல்லாம் உடஞ்சிருச்சுன்னா கலர் கலராக இருக்கும்ல, அதுவும் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் கண்ணாடி அது கொஞ்சம் சேஃபாகவும் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பாக்ஸை ஃபுல்லாக ரொம்ப கலர்ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ நம்ம எழுதி வச்சுருக்கிற கோட்ஸை இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ டே டைமில் வந்து ரொம்ப பிளெயினாக தான் தெரியும் அண்ட் லைட் செட்டப்புக்கு தான் வந்து கோல்டன் நல்லா தெரிஞ்சுது. அதனால் வந்து நம்ம இதில் வேறு கிளிட்டர் ஷீட் யூஸ் பண்ணிவிட்டு எதனாலும் நம்ம இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி அக்ரிலிக் கலர் யூஸ் பண்ணும்போதே நம்ம டார்க் கலர் கூட சூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிளிட்டரிங் ஷீட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு ஒரு சிம்பிளான ஒரு கிராஃப்ட்டு தான். அண்டு நம்ம வாங்கியிருக்கிற வந்து பேப்பரோ இந்த கார்ட்போர்ட் ஷீட்லேயோ நிறைய வந்து டிசைன் எல்லாம் இருக்கிறதெல்லாம் தூரப்படாதீங்க. இந்த ப்ளூடூத் கனெக்டர் எனக்கு வந்து வேஸ்ட் ஆகிருச்சு அண்ட் அந்த பின் எல்லாம் உள்ளே போயிட்டு நிறைய ப்ளூடூத் கனெக்டர் இந்த மாதிரி போயிடுச்சு. ஸோ அதில் தான் இன்றைக்கி நான் ஒரு கிராஃப்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டிசைனை நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அந்த கார்ட்போர்ட்லேருந்து. இந்த கிளிட்டரிங் ஷீட் வந்து பிளாக் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் இதை பேஸ்ட் பண்ணிடலாம். ப்ளூடூத் கனெக்டர்லேயும் இதையும் சுற்றி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதில் பெயிண்டிங் ஒர்க்கும் நம்ம பண்ணிக்கலாம். இந்த கிராஃப்ட் ஒர்க் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். இந்த ஷேப்ஸ் எல்லாம் நம்ம குட்டீஸ் விட்டு நம்ம கட் பண்ணும்போது அவங்களும் ஃபுல்லாக என்கேஜாக இருப்பாங்க. அவங்களுக்கும் நல்லா டைம் ஸ்பெண்ட் ஆகும். அவங்களுக்கு பிடிச்ச ஷேப் கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். ஷேப் கட்டுறது இல்லை குக்கீஸ் கட்டுறது இல்லை எதனாலும் நம்ம வச்சு கொடுத்துட்டா அவங்களே அந்த பாட்டும் முடிஞ்சிடும். அந்த கார்ட்போர்ட் ஷீட்லேயே வந்து எனக்கு இன்னொரு டிசைன் இருந்தது. ஸோ அதையும் வச்சுட்டு வந்து நம்ம ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் ஒரு கிராஃப்டிங் வீடியோ. இதில் வந்து நம்ம டபுள் சைடட் இது பண்ணிக்கலாம். ஒரு சைடில் வந்து நான் கோட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ட் இன்னொரு சைடு வந்து நம்ம வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம நிறைய வந்து இன்விடேஷன் பத்திரிக்கையெல்லாம் வரும்போது நிறைய டிசைன் இருக்கும் அண்ட் நிறைய வந்து இருக்கிற டிசைன் எல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நிறைய நம்ம கிராஃப்ட் ஒர்க்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒரு கோட்ஸ் தான் போயிருக்கேன். ஹோம் இஸ் வேர் தி லவ் இஸ் அப்படின்ட்டு, ஸ்வீட் ஹோம் அப்படின்னு. இஸ் வந்து 2 டைம் வர்றதுனால ஒரே சைட்லேயே வந்துட்டு ஒரு ஹார்ட் மட்டும் போட்டு இஸ் அதில் எழுதியிருக்கேன். பேக் சைடு வந்து ஒரு ஃபோட்டோ இல்லாட்டி நம்ம மதர்ஸ் அண்ட் டாட்டரோ சன்னோ இது நம்ம ஃபேமிலி ஃபோட்டோவை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் என்னோடய பையனோட ஃபோட்டோ வச்சுட்டு அண்டு சுற்றி நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பை ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுக்கலாம். சிம்பிளான ஒரு கிராஃப்டிங் தான் இது. நம்ம வந்து வாலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கு நிறையா வந்து ஒட்ட மாட்டிங்க அப்படின்னா வந்து இந்த டிரான்ஸ்பரண்ட் ஒரு ஷீட் இருந்தது என்கிட்ட. ஸோ இதை நம்ம வந்து வால் ஹேங்கராக யூஸ் பண்ணிக்கலாம். 2 சைடும் நம்ம எப்போல்லாம் வந்து வேணாலும் மாற்றிக்கலாம். இதை நம்ம கீழேயும் வந்து அசம்பிள் பண்ணலாம் அண்ட் நம்ம வால்லையும் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டபுள் சைடர் டேப் போட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த டேபிள் டாப் வந்து நம்ம கேண்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு ஹேங்கராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து டேபிள் டாப்பாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இதில் எந்த கிராஃப்ட் வீடியோ ஆர்ட் ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்கலாம்.